ஃபேண்டம் பிளேட் ஜீரோ ஒரு சோல்ஸ் லைக் அல்ல, அது ஒரு கட்டுப்படாற்ற இழுத்தடிக்கும் வேகமான ஆக்ஷன் ஆர்பிஜி. இது சம்மர் கேம் ஃபெஸ்ட் 2024இல் எனக்கு எதிர்பாராத அளவுக்கு பிடித்தமான அனுபவமாக மாறியது. மே மாதத்தில் பிளேஸ்டேஷன் நிகழ்ச்சியில் வெளிவந்த ட்ரைலரிலிருந்து என் கண்ணில் படவே இதன் மோசமான வேகம், குத்துச்சண்டை ஸ்டைல் காம்போகள் என அனைத்தும் மிகைமையாக தெரிந்தாலும் உண்மையில் விளையாடும்போதுதான் உணர்ந்தேன், இது வேறு லெவல். இது சோல்ஸ் லைக் போல இல்ல, ஆனால் டெவில் மே கிரை, மெட்டல் கியர் ரைசிங், நிஞ்சா கைடன் போன்ற கேரக்டர் ஆக்ஷன் விளையாட்டுகளின் டிஎன்ஏயுடன் பிறந்திருக்கும். ஒரு டெவலப்பர் சொன்னது போல் 30% சோல்ஸ் லைக், 70% பியோர் காம்போ ஹெவி கேரக்டர் ஆக்ஷன். நான் டெமோவை கைவசப்படுத்தி 2 முறை விளையாடினேன். முதல் முறையில் 3 முறை மரணமும் 10 நிமிடம் 10 வினாடிகள், இரண்டாவது முறையில் 0 டெத் 7 நிமிடம் 43 வினாடிகளில். இது ஒரு புது ஸ்போர்ட்ஸ் காரை ஓட்டுவது போல் ஆக்சிலரேட்டரை இலகுவாக அழுத்தினால் கூட வண்டி முன் சாய்ந்து கழுத்து துடிக்கும் அளவுக்கு வேகம். ஃபேண்டம் பிளேட் ஜீரோவில் நீங்கள் ஒரே ஒரு அட்டாக் கீயை 3 முறை அழுத்தினால் உங்கள் கதாபாத்திரம் லிட்ரலி முன்னால் பாய்ந்து பல பிளேவுகளை ஒரே பிரத்தில் டெலிவர் பண்ணும். ஒவ்வொரு காம்போவும் பெரிதும் ஆர்வமூட்டும் வகையில் செட் பண்ணப்பட்டுள்ளது. பிளாக் செய்யும் போதும் பாசிவாக எதிரிகளை தாங்குமில்ல, பாரி பண்ணி அவர்களுடைய ஆயுதத்தை லிட்ரலி ஸ்லாப் பண்ணி விளையாடுகிறீர்கள். அதிலும் மிக அதிக அளவில் ஃப்ரீடம் தரும் காம்போ ஸ்வாப் சிஸ்டம். நான் ஆரம்பத்தில் கட்டானா பிளஸ் ட்வின் ஷார்ட் ஸ்வாட்ஸ் காம்போவை பயன்படுத்தினேன். காம்போகளுக்கு நடுவில் அவற்றை மாற்றி காம்போவை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். பின்னர் ஒரு தேயலாக ஹெவி ஸ்வாடை பெற்றேன். சர்ப்ரைசிங்லி அதை இயங்குவது ஃபெதர்லைட் போல இருந்தது. ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் தங்களது சிக்னேச்சர் மூவ்ஸ், பிரான்ச்சிங் காம்போ ட்ரீஸ், ப்ரூட்டல் எக்ஸிகியூஷன் ஃபினிஷர்ஸ் இருந்தன. ரேஞ்ச்டு வெப்பன்ஸ் கூட 2, லயன் ஹெட் கேனன், லாங் போ. இந்த சக்திகளை கொண்டு ஸ்டெல்த் எக்ஸிகியூஷன், பாரி டாட்ஜ் டைமிங், ரெட் ப்ளூ சிக்னல் அட்டாக்ஸ் போன்ற மேலாண்மைகளை அசைவாக ஹேண்டில் செய்ய முடியும். மாபெரும் பாஸ் ஃபைட்களும் சீக்ரெட்டுகள் நிறைந்த நான்-லீனியர் வேர்ல்டையும் பார்க்கூர், வெர்டிகல் டிராவர்சல் ஆகியவற்றுடன் இது ஒரு இலாபரேட் கங்ஃபூ எபிக் போலவே தோன்றியது. இது வுக்சியா கலைநயம் மற்றும் சீன பாரம்பரியத்தின் மாடர்ன் ஆக்ஷன் பதிப்பு போலவும் உள்ளது. ஒவ்வொரு பயணமும் ஒரு சினமேட்டிக் ஃபைட் கோரியோகிராஃபி போல. ஃபேண்டம் பிளேட் ஜீரோ ஒரு சோல்ஸ் லைக் அல்ல என்பது உண்மை, ஆனால் அது சோல்ஸ் லைக் எஸ்தெட்டிக்கை பகிர்ந்தாலும் அதன் அடிப்படை கேம் லூப் என்பது தூய ஆக்ஷன், அதுவும் ஓயாமல் காம்போகள் நகரும் வெறித்தனமான அனுபவம். அந்த ரிவீல் ட்ரைலரில் பலரும் கூல் இருக்கிறது, ஆனால் விளையாடும்போது அந்த கூல்னஸ் இருக்கும் தானா என்ற கேள்வி கேட்டார்கள். பதில் ஆம், அது இரும்பு பாணியில் வேலை செய்கிறது. என்னோட முதல் காம்போ பிழை என்னை முழுவதும் சீக்கிரமே லாஸ்ட் செக் பாயிண்ட்டுக்கு அனுப்பியது. ஆனால் நான் அதன் சிஸ்டமை மாறும்போது அந்த ஃபைட்களில் டான்ஸ் போல் எதிரிகளை மாற்றினேன். அது மெட்டல் கியர் ரைசிங் போல் அரிதாகவே இருக்கும். இந்த டெமோ நிறைய காட்டினாலும் முழு விளையாட்டு இன்னும் அதிகம் சொல்லும் என்று டெவலப்பர்ஸ் கூறினார்கள். ஃபேண்டம் பிளேட் ஜீரோ என்பது நீங்கள் நிறைய காம்போகளை தவறவிட்டாலும் கூட ஸ்டைலிஷாக செல்வதற்கான வாய்ப்புகளை மறுபடியும் தரும் ஒரு ஸ்டைலிஷ் ரிடம்ஷன் மெஷின். சோல்ஸ் லைக்லாக கிடைக்கும் பதற்றம் இங்கே இல்லை, அதற்கு பதிலாக ஒரு அட்ரானலின் காம்போ ரஷ் தான். இந்த ஆண்டு நான் எதிர்பாராத அளவுக்கு மோசமான வேகத்தில் மனதை கடத்திய விளையாட்டு ஃபேண்டம் பிளேட் ஜீரோ தான். ஒரு பழைய PS2 கோல்டன் ஏஜை மீண்டும் மாடர்ன் ஹை ஆக்டேன் சைனீஸ் ஃபேண்டசியில் கொண்டு வந்தது. இது ஒரு ஃபாஸ்ட், ப்ரூட்டல், அப்சல்யூட்லி கார்ஜியஸ் ஆக்ஷன் பேலே. நீங்கள் ஒரே காம்போவில் மொத்த எதிரிகளையும் துண்டுக்குள் துண்டாக்கலாம். அதை விளையாடுவது பார்த்ததை விட குளிர்ந்தது. That's rare. மைண்ட்ஸ் ஐ என்ற விளையாட்டு கடந்த மாதம் வெளியானது. ஆனால் அதற்குள் எதுவும் சீராக இருக்கவில்லை. கேட்பவர்களுக்கு விளையாட்டு துவங்கும் பொழுதே பல பிரச்சனைகள், பிழைகள், சிக்கல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் பலருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அதில் முக்கிய கதாபாத்திரமான ஜேக் டியாஸ் வேடத்தில் நடித்திருந்த நடிகர் அலெக்ஸ் ஹெர்னாண்டஸ் இந்த விளையாட்டின் வெளியீட்டில் ஏற்பட்ட குறைகளுக்கு நானும் மிகவும் கவலைப்பட்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அவர் செய்த கருத்துக்கள் இந்த விளையாட்டு எதற்கு இப்படி வெளியிடப்பட்டது என்ற கேள்வியை கொண்டு வந்துள்ளது. அவர் கூறும்படி பில்ட் ராக்கெட் பாய் என்ற டெவலப்பர் நிறுவனம் பிழைகளுடன் கூடிய பதிப்பை வெளியிட்டு பிறகு அதனை திருத்தி மேம்படுத்துவதே திட்டமாக இருந்தது என்று நினைக்கிறார். QA குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் துறை மக்கள் தங்களுடைய வேலை நன்றாக செய்தார்கள் எனவும், ஆனால் மேல்நிலை நிர்வாகத்தினர் சில காரணங்களால் பிழைகளுடன் கூடிய விளையாட்டை வெளியிட முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது போன்ற நிலைமைகள் ஏற்கனவே சைபர் பங்க் 2077 போன்ற பிரபல விளையாட்டிலும் நடந்துள்ளன. அதுவும் முதலில் மோசமான பதிப்பாக வந்துவிட்டு பிறகு பராமரிப்புகள் மூலம் மேம்பட்டது. ஆனால் அதற்கும் எதிர்பார்ப்பிலிருந்து வித்தியாசமான பலர் இருந்தனர்.
அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அவர் ஒரு நடிகர் என்ற நிலையிலிருந்து ஒரு வணிக நபர் அல்லாதவர் என்றாலும் இந்த மாதிரி விளையாட்டை முழு விலை விற்கும்போது பிறைகள் இருப்பது எனக்கு ஏமாற்றத்தினை ஏற்படுத்தும் என்று கூறினார். அது விளையாட்டு நிறுவனத்தின் மீது நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் அவர் கூறியது. விளையாட்டின் முழு விலை எடுக்கப்பட்டு ஆனால் அந்த விளையாட்டு 100% முழுமையாக இல்லாமல் வெளியிடுவதை அவர் விரும்பவில்லை. நுகர்வோர்களின் பார்வையில் இது நல்ல நடைமுறை இல்லை என அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலாக அவர் விரும்புவது டெவலப்பர்கள் வெளிப்படையாக வெளியீட்டுக்கு முன்னர் விளையாட்டு இன்னும் பல பிழைகள் கொண்டதாகவும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளுடன் மேம்படுத்தப்படும் என்று நம்பிக்கை ஏற்படுத்தும் ஏர்லி ஆக்சஸ் மாதிரியை விரும்புவதாகவும் கூறினார். இதனால் ரசிகர்கள் தங்களால் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெளிவாக அறிந்து கொள்ள முடியும், அதுவும் நல்லது என அவர் உணர்த்தினார். அதே நேரத்தில் மைண்ட்ஸ் ஐ வெளியீட்டுக்கு முன்பு பில்டர் ராக்கெட் பாய் நிறுவனத்தில் 2 மூத்த நிர்வாகிகள் வேலை விடுத்து சென்றனர். விளையாட்டு வெளியீட்டுக்கு பிறகு அந்த நிறுவனம் ஊழியர்களை குறைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் செய்திகள் வந்தன. இதற்கும் காரணமாக விளையாட்டின் சரியான தயாரிப்பு நிலை மற்றும் அதன் வெளியீட்டு நேரம் தொடர்பான பிணக்குகள் இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது. இதற்கு பின்னணியில் லெஸ்லி பென்சிஸ் ராக்ஸ்டார் கேம்ஸிலிருந்து வந்த அனுபவமிக்க முன்னாள் மேனேஜர் பில்டர் ராக்கெட் பாய் நிறுவனத்தை இயக்குகிறார். அவர் போன்ற ஒரு வித்தியாசமான தலைவருடைய கையெழுத்தோடு இந்த விளையாட்டு உருவாகியிருந்தாலும் வெளியீட்டின் தரம் எதிர்பார்ப்புக்கு ஏற்பவில்லை. கேம் ஸ்பாட்டின் விமர்சனத்தில் மைண்ட்ஸ் ஐ 3/10 மதிப்பெண் பெற்றது. விமர்சகர் ரிச்சர்ட் வேக்லிங் கூறியது, அற்புதமான காட்சி வடிவங்கள் உள்ளதாயினும் விளையாட்டு உள்ளடக்க குறைவால் சுவையில்லா உலகம், சோர்வான போராட்டங்கள் மற்றும் பல குறைகள் இதை மோசமானதாக மாற்றுகின்றன. நல்ல தரமான விளையாட்டு தேடுபவர்கள் இதை தவிர்த்து வேறு விளையாட்டு தேட வேண்டும். இதுபோன்ற விமர்சனங்கள் விளையாட்டின் எதிர்காலத்துக்கு கேள்விக்குறியாகும். இந்த அனுபவம் நமக்கு சொல்லும் முக்கிய பாடம் என்னவென்றால், ஒரு விளையாட்டை பிழைகளுடன் வெளியிடுவதன் விளைவுகள் எவ்வளவு தீவிரமானவை என்பதை. விளையாட்டின் தயாரிப்பாளர், ரசிகர், நடிகர் மற்றும் வணிகர்கள் அனைவரும் ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கும். ஆனால் அதை பூர்த்தி செய்ய முடியாதது, அதை தொடர்ந்து பிழைகளை சரி செய்யும் எண்ணம் இருந்தாலும் ஆரம்பத்தில் அது தோல்வி தரும் என்பதை இது காட்டுகிறது. ஒரு தயாரிப்பில் QA மட்டுமல்லாமல் வெளியீட்டு நேரம், நிர்வாக முடிவுகள், தொழில்நுட்ப தடைகள் ஆகியன மிக முக்கியம். மைண்ட்ஸ் ஐயின் வரலாறு ஒரு பெரிய வாய்ப்புக்கு கூட ஒரு பெரிய சவாலை விளக்குகிறது. இது தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் வணிகமயமாக்கல் சந்திக்கின்ற இடத்தில் எவ்வாறு தவறுகள் நேரலாம் என்பதை சித்தரிக்கிறது. இதுபோன்ற விளையாட்டுகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு பரிசோதனை வேண்டும். அதே சமயம் பிழைகள் இருந்தாலும் உற்சாகம் மிகுந்த குழுவும் கதாபாத்திர நடிகர்களும் உள்ளனர் என்பது விளையாட்டின் ஒரு பக்கம். இந்த அனுபவம் ஒரு பக்கம் மனதை பதற வைக்கும், மற்ற பக்கம் கேள்விகளை எழுப்பும். எனவே இந்த நிகழ்ச்சி ஒரு விளையாட்டின் வெளியீட்டில் நேரும் அனைத்து பரபரப்புகளையும், அதற்கான காரணங்களையும், அதற்கான உண்மைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளையும் நமக்கு அத்தியாயமாக கற்றுக் கொடுக்கிறது. இப்போதும் பில்டர் ராக்கெட் பாய் இந்த நிலையை மேம்படுத்த முயற்சி செய்து வருகிறது. நான் நம்புகிறேன் வரும் காலங்களில் அவர்கள் இந்த பாடங்களை நினைத்து மேலும் நன்றாக வேலை செய்யும். நம்மெல்லாம் ஒரு நாள் அதே சமயம் விறுவிறுப்பான, பிழையற்ற கதை, காட்சி, போராட்டம் அனைத்திலும் சிறந்த விளையாட்டுகளை காண்போம். மைண்ட்ஸ் ஐ அந்த பயணத்தில் ஒரு முக்கியமான அனுபவமாகும் என்பது தவிர்க்க முடியாது.